அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு முதலாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்தது. புதிய முதலமைச்சர், புதிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள் என்று பார்த்தோம். இன்னும் சிலர் பதவியேற்காமல் இருக்கிறார்கள். அவர்களும் நாளை பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். பதவியேற்பு எல்லாம் முடிந்த பிற்பாடு, சட்டமன்றம் முடிந்த பிற்பாடு ஈவினிங் மாலை 3 மணிக்கு மேல முன்னாள் முதலமைச்சர் துவங்கி அண்ணன் வைகோ, அண்ணன் சீமான், அன்புமணி ராமதாஸ், இன்னும் மூத்த தலைவராக விளங்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வீரமணி அவர்கள், இத்தனை தலைவரிடத்திலும் போய் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் வாழ்த்து பெற்று ஆசி பெற்று வந்ததை பார்க்கிறோம். பரஸ்பரமாக கட்டி அணைத்து தழுவி பேசிக்கொண்டதெல்லாம் நாம் பார்த்தோம். அதிலே சில புகைப்படங்களை வீடியோவாக வடிவமைத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன், பார்த்து வாருங்கள். மீண்டும் தொடர்ந்து பேசலாம். எங்க அன்பிற்கினிய பெரியோர்களே, 1976 காமராசரை ஏற்று களம் கண்டு வெற்றி பெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் காமராஜரிடத்திலே பெருந்தன்மையாக மூத்த அனுபவம் பெற்ற அரசியல்வாதி காமராஜர் ஐயா அவர்களிடத்திலே ஆசி பெற்று சென்றது போல இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் மூத்த தலைவரிடத்திலே ஆசீர்வாதம் வாழ்த்தையும் பெற்று வரும் காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். நன்றி. இந்த காணொளி தொகுப்பினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புறேன். எத்தனை பேர் தளபதிக்கு அனுபவம் இல்லை, சினிமா நடிகர், எப்படி ஜெயிப்பார், இவருக்கு எதுவுமே தெரியாது, அணில் குஞ்சுகள் கூட்டம், கொள்கை கோட்பாடற்ற கூட்டம் என்றெல்லாம் வசைப்பாடினவர்களுக்கு முன்பாக 1967 ஆண்டிலே பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக எதிரெதிர் கட்சிகளாக இருந்து வெற்றி பெற்று பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்த போது, அந்த நாட்களிலே பெருந்தலைவர் காமராஜர் அனுபவம் மிக்க தலைவரை அன்பு நிமித்தமாகவும் நட்பு நிமித்தமாகவும் போய் அவரிடத்திலே வாழ்த்து பெற்று வந்த செய்தி அன்றைய மக்களுக்கு அது நெகிழ்ச்சியாக காணப்பட்டது. அநேக வருடங்கள் கடந்து போன பிற்பாடு அவ்விதமான நிகழ்வு வரலாற்றில் எங்கும் காணப்படாமல் இருந்தது. அதை தளபதி 2026 நேற்றைய தினத்திலே அவர்கள் தன் வாழ்நாளிலே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அன்பு நிமித்தமாக போய் சந்தித்து அவரை எதிர்கட்சியாக மாத்திரம் பார்த்து எதிரி கட்சியாக பார்க்காமல் மனித மாண்பையும் மனித பண்பையும் மேலோங்க செய்யும்படி அவர்களிடத்திலே போய் வாழ்த்து பெற்ற செய்தி மாத்திரமல்ல, அண்ணன் வைகோ, அண்ணன் சீமான், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் இன்னும் இன்றைக்கு திருமானனையும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய அறிவில் சிறந்த ஆகச்சிறந்த தலைவர்களிடத்தில் இருக்கிற பண்பு குணநலங்கள் தான் என்று சொல்லி, இவர் சாதாரணவர் இல்லை என்று சொல்லி இப்பொழுது எல்லாருடைய வாயும் அவரை புகழ்கிறதை பார்க்கிறோம். வள்ளுவர் இப்படி ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு நாங்க இன்னும் அநேக காரியங்கள், அநேக தமிழக மக்கள் பெருமை அடையும்படி தளபதி முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை இருக்கிறது. ஏகோபித்த மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அதனால தளபதியை நானும் இந்த நாளிலே இப்படிப்பட்ட மாண்புமிக்க குணநலங்கள் இருக்கிறதுனால அவரை வாழ்த்துகிறேன். இன்னும் நீடுடி வாழ்ந்து மக்கள் பணி செய்ய. மீண்டும் ஒரு காணொலி காட்சியில் இது போன்ற உங்கள் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன். நன்றி, வணக்கம்.